ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா பார்ட் 14 how to convert PDF to PPTx using Spire package in Visual Studio 2022. Today's agenda is convert PDF to PPTx using Spire package in Visual Studio 2022 code explanation, convert PDF to PPTx using Spire package in Visual Studio 2022 demonstrations. அதான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோட் எக்ஸ்பிளேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதை வந்து PDF to PPTx கன்வெர்ட்டோட Visual Studio code and explanation. ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பயர் பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா Visual Studio 2020 கோட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ யூஸிங் system.io using spire.pdf. ஸோ spire.pdf தான் நம்ம பேக்கேஜை யூஸ் பண்ண போகிறோம். யூஸிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து இன்க்ளூட் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் லைக் கன்சோல், ஸ்ட்ரிங் அண்ட் அட் எக்ஸெப்ஷன் ரிலேட்டடுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் யூஸிங் system.io எதுக்கு சொன்னால் ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபைல் அண்ட் டைரக்டரி ஆப்ரேஷன் இன்க்ளூடிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃபைல்ஸ்க்காக நம்ம வந்து system.io வந்து லெட்டர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா spire.pdf எதுக்கு யூஸ் பண்ணால் இம்போர்ட் த நேம் ஸ்பேஸ் வித் ப்ரொவைட் கிளாஸஸ் டு ஒர்க் வித் PDF டாக்குமெண்ட் இன்க்ளூடிங் லோடிங் அண்ட் கன்வெர்ட்டிங் தெம். ஸோ நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து கன்வெர்ட்டிங் பர்பஸ்க்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதான் வந்து spire.pdf பேக்கேஜ் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஸ்பேஸ். என்ன நேம் ஸ்பேஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஜெக்டோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா PDF to PPTx கன்வெர்ட்டர். ஓகே, ஸோ இது என்னென்ன சொல்ல வராங்கன்னா டிக்ளேர் எ நேம் ஸ்பேஸ் நேம்ட் PDF to PPTx கன்வெர்ட்டர் டு ஆர்கனைஸ் த கோட் அண்ட் ப்ரிவெண்ட் நேமிங் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம். ஸோ நேம் ஸ்பேஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராமுக்கும், இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் டிபெண்ட் பண்ணி தான் ஸ்டாட்டிக் வைட்மெண்ட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ internal class program பார்த்தீங்கன்னா define a class called in the program. Internal means it is accessible only within the same assembly. ஸோ இது அசம்பிளி ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வைட்மெண்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணால் இது வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். திஸ் மெத்தட் ரன்ஸ் வென் யூ எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம் வந்து நம்ம இதில் வந்து கோட் நம்ம டைப் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் இன்புட் ஃபோல்டர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அவுட்புட் ஃபோல்டர். ஸோ இன்புட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் PDF ஃபைல் வந்து வாங்குகிறோம், ஒரு டேரெக்ட்லி வந்து இன்புட் PDF ஃபைல்ஸ் வாங்குகிறோம். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் PPTx வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். தட் இஸ் இன்புட் ஃபோல்டரில் PDF வாங்கிட்டு அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு PPTxஆக வந்து நம்ம அவுட்புட் PPTx ஃபோல்டரில் வந்து நம்ம வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் நம்மளுடைய PDF ஃபைல் வந்து PPTxஆக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதை என்ன சொல்லலாம், ஸ்பெசிஃபை த இன்புட் ஃபோல்டர் வேர் த PDF ஃபைல் டு பி கன்வெர்ட்டட் ஆர் லொக்கேட்டட். அது சொல்ல வராங்க இன்புட் ஃபோல்டர் பார்த்தேன். ஸோ அவுட்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை த அவுட்புட் ஃபோல்டர் வேர் த கன்வெர்ட்டட் PPTx ஃபைல் வில் பி சேவ்டு. ஸோ அதை சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் டைரக்டரி எக்ஸிஸ்ட் தட் இஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைட்டில் அவுட்புட் ஃபோல்டர். இன்கேஸ் நீங்கள் டேரக்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு அது சொல்கிறாங்க. செக்ஸ் த இப் த அவுட்புட் ஃபோல்டர் டஸ் நாட் எக்ஸிட், அதுக்காக செக் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ டேரக்ட்லி கிரியேட் டேரக்ட்லி இன்கேஸ் ஃபோல்டர் இல்லை அப்படின்னா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த கோட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரிங் அறையில் பார்த்தீங்கன்னா PDF ஃபைல்ஸ் வாங்கினா டேரக்ட்லி டாட் கெட் ஃபைல்ஸ் இன்புட் ஃபோல்டர் டாட். ஸோ இன்புட் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் PDF மட்டும் தான் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து மல்டிபிள் டைப் ஆஃப் PDF இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம வந்து PDF ஃபைல் மட்டும் தான் எடுத்துக்கும், மற்ற ஃபைல் எதுவுமே எடுத்துக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் என்ன சொல்லலாம் ஸ்ட்ரிங் PDF ஃபைல் இன் PDF ஃபைல்ஸ். ஸோ இது என்னங்கன்னா இது வந்து ஃபார் ஈச்ன்றது நம்ம லூப்பில் கொடுக்கணும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா லூப் த்ரூ ஈச் ஃபைல் பார்த்து PDF ஃபைல் அறையில் வாங்குகிறோம். இப்போ வந்து ஒரு 10 ஃபைல்ஸ் இருக்குன்னா சிங்கிள் ஃபைலாக தான் ரன் ஆக முடியும். அதனால தான் ஒரு ஃபைலாக தான் எடுத்து ரன் பண்ண முடியும். அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா ட்ரை கேட்ச் மெத்தட் தான் யூஸ் பண்ண வராங்க. அதை என்ன சொன்னால் பிகின்ஸ் ஏ ட்ரை பிளாக் கேட்ச் எனி இயர் டியூரிங் த கன்வர்ஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுறாங்க. PDF டாக்குமெண்ட் PDF equal to new PD டாக்குமெண்ட். ஸோ இது என்னன்னா கிரியேட் ஏ நியூ இன்ஸ்டன்ஸ் PDF டாக்குமெண்ட் ஃப்ரம் spire.pdf டு லோட் ஏ PDF ஃபைல். ஸோ இப்போ நம்ம இப்போ ஸ்பயர் வந்து நம்ம இந்த பேக்கேஜ் மூலமாக யூஸ் பண்ணுறோம், டை கேட்ச் மூலமாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் PDF டாட் லோட் ஃப்ரம் ஃபைல் PDF ஃபைல் யூஸ் பண்ணால் லோட் த கரண்ட் PDF ஃபைல். திஸ் PDF ஃபைல் வந்து இன்ட்டு வந்து PDF டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஈக்குவல் டு பாத் டாட் கெட் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் PDF ஃபைல். ஸோ டாட் PDFன்றது நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன், வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் நம்ம ஃபைலோட நேம் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அது எங்கே இருக்குன்னா ஃப்ரம் த ஃபைல் பாத் இன்புட் ஃபோல்டர் பாத்தில் எடுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அவுட்புட் பாத் ஈக்குவல் டு பாத் டாட் கம்பைன் அவுட்புட் ஃபோல்டர் ஃபைல் நேம் ப்ளஸ் டாட் PPTx. அதேமாதிரி டாட் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா டாட் PPTx தான் எடுக்கிறேன். கம்பைன் த அவுட்புட் ஃபோல்டர் பாத் அண்ட் ஃபைல் நேம் டு கிரியேட் ஃபுல் பாத் ஃபார் த நியூ டாட் PPTx ஃபைல். ஓகேவா? டாட் PPTx ஃபைலாக வந்து லோட் பண்ண வைக்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஃபைல் நேம் டாட் PPTx வந்து சேவ் பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து PDF டாட் சேவ் டு ஃபைல் அவுட்புட் பாத் ஃபைல் ஃபார்மட் டாட் PPTx. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா சேவ் த PDF ஃபைல் as the PowerPoint டாட் PPTx யூஸிங் Spire PDF கன்வர்ஷன் மெத்தட். ஸோ Spire PDF வச்சு அந்த பேக்கேஜ் வச்சு தான் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் பண்ணுறது சொல்ல வரேன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் PDF க்ளோஸ் பண்ணுறாங்க, PDF டாட் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் த டிஸ்போஸ் த PDF டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டு
ஃப்ரீ சிஸ்டம் ரிசோர்ஸ் வச்சு பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து கன்சோல் டாட் ரைட் லைன் என்ன சொல்லலாம்னா சக்ஸஸ்ஃபுல்லி கன்வெர்டர் ஃபைல் நேம் டாட் பிடிஎஃப் டு ஃபைல் நேம் டாட் PPTx. ஸோ பிடிஎஃப் ஃபைல் வந்து PPTxஆக வந்து நேம் மட்டும் ரீநேம் கொடுத்து மாற்றுறாங்க. ஓகே, பிரிண்ட் த சக்ஸஸ் மெசேஜ் டு த கன்சோல் ஃபார் த கன்வெர்டட் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி கன்வெர்ட் வந்து மெசேஜ் காமி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேட்ச் மெத்தட். இப்போ கேட்சில் பார்த்தீங்கன்னா எது இன்கேஸ் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா இன்கேஸ் ஃபைலோட சைஸ் அதிகமாக இருக்குது, இன்கேஸ் ஃபைல் வந்து கரப்டாக இருக்குன்னா அதில் வந்து எரர் காமிச்சிடும். ஸோ அதுக்காக தான் கன்சோல் ரைட்டில் எரர் கன்வெர்ட்டிங் ஃபைல் சொல்லிவிட்டு என்ன PDF ஃபைலோட நேம்னு சொல்லுறாங்க, அதோட மெசேஜ் என்ன எக்ஸப்ஷன் மெசேஜ் அதை காமிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ பிரிண்ட்ஸ் அண்ட் எரர் மெசேஜ் அலாங் வித் எக்ஸப்ஷன் மெஷின்ஸ் அதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்சோல் டாட் ரைட்லைன் கன்வர்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட். இப்போ 10 ஃபைல் நீங்கள் கொடுக்குறீங்க PDF. ஸோ அந்த PDF வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் சொல்லி நம்ம வந்து ஃபைனல் மெசேஜ் கொடுக்கும். ஸோ ஆஃப்டர் ஆல் ஃபைல்ஸ் ஆர் ப்ராசஸ் திஸ் மெசேஜ் இண்டிகேட்ஸ் த ஆப்ரேஷன் ஆஸ் ஃபினிஷ் அதான் சொல்ல வரேன். ஓகேவா, எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் எல்லா ஓப்பன் க்ளோஸ் பேஜஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் கோட் எக்ஸ்ப்ளனேஷன். ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபோல்டர் ஹேண்ட்லிங். இல்லைனா ரீட் PDF ஃபைல் ஃப்ரம் த இன்புட் ஃபோல்டர் அண்ட் ரைட் PPTx ஃபைல் டு த அவுட்புட் ஃபோல்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோல்டர் ஆட்டோ கிரியேஷன். இஃப் த அவுட்புட் ஃபோல்டர் டஸ் நாட் எக்ஸிட் த கோட் ஆட்டோமேட்டிக் கிரியேட்ஸ். அது என்ன அவுட்புட் ஃபோல்டர் பார்த்திலனா கோட் வந்து ஆட்டோமேட்டிக் கிரியேட் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட் கன்வர்ஷன் யூசிங் Spire டாட் PDF. இந்த Spire டாட் PDF என்ன பண்ணால் யூசஸ் த Spire PDF லைப்ரரி டு கன்வெர்ட் ஈச் PDF டு எ PPTx PowerPoint ஃபைல். ஸோ இப்போ Spire PDF பேக்கேஜ் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கீப் நேமிங் கன்சிஸ்டன்சி. கீப் த ஒரிஜினல் நேம் என்னென்னா உங்களுக்கு ரிப்போர்ட் டாட் PDF வந்து ரிப்போர்ட் டாட் PPTx எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து எரர் ஹேண்ட்லிங் லாகிங் ஃபீட்பேக் டு கன்சோல் என்ன சொல்ல வராங்கன்னா ரியல் டைம் ஸ்டேட்டஸ் அப்டேட் இன்டு த கன்சோல் டாட் சக்ஸஸ்ஃபுல் கன்வர்ஷன் அண்ட் எரர்ஸ். அதுவும் கேட்ச் மெத்தடில் ஏதாவது இஷ்யூ வந்துன்னா ஸோ அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளீன் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ராப்பர்லி கால் டாட் க்ளோஸ் அண்ட் டிஸ்போஸ் ஃப்ரீ அப் மெமரி அண்ட் சிஸ்டம் ரிசோர்ஸ் ஆஃப்டர் ஈச் கன்வர்ஷன். எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் டாட் க்ளோஸ் டிஸ்போஸ் இது வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கோட் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் போய்ட்டுருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோடில் வரப்போயிடலாம். என்ன கோடுனா PDF டு PPTx கன்வெர்ட்டர். அதை நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெடர் ஃபைல். இது நெக்ஸ்ட்டு வந்து PDF டு PPTx கன்வெர்ட்டோடைய நேம் ஸ்பேஸ். இதை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரேஸுக்குள்ளே நம்ம கோட் இருக்குது. இதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வைர்மெண்ட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்மின். இதான் மெயின். இதில் தான் கோட் வந்து இதில் தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டிஃபைன் இன்புட் அண்ட் அவுட்புட் டைரக்டரி. இதில் வந்து நம்ம பார்த்து மட்டும் செட் பண்ணி கொடுக்கணும். இன்புட் ஃபோல்டரில் அந்த அவுட்புட் ஃபோல்டரில் பார்த்து செட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ஷூர் த அவுட்புட் டைரக்டரி. ஸோ இன்புட் ஃபோல்டர் பார்த்துடலாம். ஓகே, மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ என்னோடய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இதான் இன்புட் PDF பார்த்தது. அவுட்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் PPTx அப்படின்ற ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஷூர் த அவுட்புட் டைரக்ட் எக்ஸிஸ்ட். இன்கேஸ் டைரக்டரி இல்லை அப்படின்னா நியூவாக டைரக்டரி க்ரியேட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கெட் ஆல் PDF ஃபைல்ஸ் இந்த இன்புட் டைரக்டரி. ஸோ எல்லா .pdf ஃபைல் மட்டும் நம்ம எடுக்கிறதுக்காக இந்த கோட் கொடுத்துருக்கோம். இது எப்படின்னா ஸ்ட்ரிங்கில் அரேயில் தான் எடுக்கிறாங்க கோடு. ஸோ இல்லைனா இன்புட் ஃபோல்டர் தான் எடுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் இப்போ ஸ்ட்ரிங் இன் PDF ஃபைல் இன் PDF ஃபைல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைலாக தான் எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ 10 ஃபைல் இருக்குன்னா ஒரு ஃபைலாக தான் வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ண முடியும். ஓகேவா, அட் அ டைம் வந்து 10 ஃபைல் நம்ம பேரலாக பண்ண முடியாது. ஓகே, அதனால தான் வந்து சிங்கிள் ஃபைலாக எடுக்கிறாங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணால் ட்ரைகாஸ்ட் மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் வந்து ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கிரியேட் PDF இன்ஸ்டன்ஸில் சொன்னால் PDF டாக்குமெண்ட் PDF ஈக்குவல் டு நியூ PDF டாக்குமெண்ட். ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லோட் த PDF ஃபைல். அதில் வந்து PDF ஃபைல் வந்து லோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா ஜென்ரேட் த அவுட்புட் ஃபைல் பாத். இது எங்கே கொடுக்குன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஈக்குவல் டு பாத் டாட் கெட் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் PDF ஃபைல். அதாவது எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் ஃபைல் பார்த்தவன் மாற்றி கொடுக்குறாங்க. ஓகே, எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா ஃபைலை வந்து கன்வர்ஷன் கொடுத்துட்டு கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் அது என்னென்னு சொல்ல வராங்க .pptxல சேவ் பண்ணுறதுக்காக இந்த கோடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் த PDF as the PPTx ஃபைல். ஸோ PDF ஃபைல் வந்து சேவ் பண்ண என்ன சேவ் பண்ணால் PDF டாட் சேவ் டு ஃபைல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பாக்கெட்னா அதோட அவுட்புட் பாத். ஏன்னா அவுட்புட் பாத் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. என்ன நேம் கொடுக்கணும்னா ஃபைல் ஃபார்மேட் .pptx. என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு டாட்டில் பார்த்தீங்கன்னா PPTx கன்வர்ஷனுக்கான கொடுக்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட்னா டிஸ்போஸ் ஆஃப் த PDF டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட். PDF டாட் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓப்பன் க்ளோஸ் பாக்கெட்டில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபைலாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபைல் என்ன கன்சோல் ரைட் லைனில் சக்ஸஸ்ஃபுல்லி கன்வெர்ட்டட் சொல்லி முடிஞ்சக்கப்புறம் ஃபைல் நேம் என்ன ஃபைல் நேம் நம்ம இன்புட் ஃபோல்டர் PDF எடுத்தோமோ அந்த ஃபைல் நேம் .pdf டு அதே சேம் ஃபைல் நேம் போட்டு .pptx வந்து நம்ம சேவ் பண்ண வைக்கிறோம். ஓகேவா,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்ச் பாருங்கள். கேட்சில் வந்து எக்ஸெப்ஷன் எக்ஸ். இப்போ இன்கேஸ் வந்து நம்மளுடைய பிடிஎஃப் ஃபைல் வந்து அது இன்கேஸ் டேமேஜாக இருக்குது, இல்லைன்னா அதோடைய பிடிஎஃபோட சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அது வந்து சம் எக்ஸெப்ஷன் வந்து எக்ஸ் வந்து கன்சோல் ரைட்டில் வந்து காமிச்சிடும். என்னென்னு காமிக்கணும், எரர் கன்வெர்ட்டிங் ஃபைல் சொல்லிட்டு என்ன இந்த ஃபைலோட நேம் சொல்லிவிட்டு அது என்ன இண்டிகேட்டட் மெசேஜ் என்னவோ அந்த மெசேஜ் மட்டும் அது வந்து இண்டிகேட் பண்ணி காமிச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 10 ஃபைல் வந்து நீங்கள் பேரலாக வந்துட்டு ஒரு ஃபைலாக வந்து ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்சக்கப்புறம் என்னென்னா கன்சோல் ரைட்டில் என்ன கன்வர்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் சொல்லிவிட்டு நமக்கு வந்து ஃபைனல் மெசேஜ் வந்து நமக்கு காமிச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் எடுக்கும். நீங்கள் வேறு எனி அதர் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் பிபிடி நீங்கள் இன்புட் ஃபோல்டர் கொடுக்குறீங்க, அதேமாதிரி டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலாக வந்து இருக்காது. ஸோ ஒன்லி ஃபார் பிடிஎஃப் தான் நம்ம வந்து பிபிடியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபைல் மட்டும் நமக்கு எடுக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த அவுட்புட் பார்த்து பாருங்கள். அவுட்புட் பார்த்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபோல்டர் பாருங்கள். இந்த ஃபோல்டர் அவுட்புட் ஃபோல்டர் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் கன்வர்ஷன் ஆகிட்டு PPTxஆக சேவ் ஆகும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லூப்பில் தான் ரன் ஆகும். ஓகே. இப்போ நீங்கள் சேவ் த பிடிஎஃப் ஆஸ் த PPTx ஃபைல். ஓகே. இப்போ பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா என்னென்னா பிடிஎஃப் வந்து என்னென்னா நேம் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து PPTxஆக கன்வெர்ட் ஆகும். ஓகே. 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 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பயர் பேக்கேஜ். இந்த ஸ்பயர் பேக்கேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பயர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் PPTxஆக கன்வெர்ட் ஆகும். அதேமாதிரி அதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா இது லைசன்ஸ் வெர்ஷன் கிடையாது. இது வந்து பைரேட்டட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதை நீங்கள் இன்கேஸ் உங்கள் லைசன்ஸ் வேணால் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட மல்டிபிள் ஃபைலை வந்து நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃபைல்ஸ் தான் வந்து நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ண முடியும் சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில். பட் நம்ம இது வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ஃபைல்ஸ் வேணாலும் மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நம்ம வித்தவுட் மார்க் அந்த வாட்டர் மார்க் இருக்கு இல்லையா? அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபைல்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்ட்டில் போய்ட்டு விசுவல் ஸ்டுடியோ போயிடலாம். ஓகே. பேக்கெண்டில் விசுவல் ஸ்டுடியோ 22 ரன் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். சர்ச் பட்டனில் .NET ஃப்ரேம்வொர்க் டைப் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் டிலே ஆகும். வெயிட் பண்ணுவோம். அகைன் .NET ஃப்ரேம்வொர்க் டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா console.appல பார்த்தீங்கன்னா C# விண்டோஸ் கன்சோல் இது 3 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுக்கலாம்னா PDF to PPTx கன்வெர்ட்டர் யூஸிங் பேக்கேஜ் கொடுத்துட்டு கிரியேட் பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே. PDF to PPTx கன்வெர்ட்டர் யூஸிங் பேக்கேஜ் கிரியேட் கொடுத்துடலாம். ஓகே. ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. டிஃபால்ட்டாக பார்த்தா ஹெடர் ஃபைல் வந்துருச்சு. அதேமாதிரி நேம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இன்டர் கிளாஸ் ப்ரோக்ராம் கிரியேட் ஆகிடுச்சு. ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் string.argument மெயின் ப்ரோக்ராம் ஓகே கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வாய்ட்மெண்ட் string.argument இருக்குல்லையா அதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா spire.pdf பேக்கேஜ் அதான் இம்பார்ட்டன்ட். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஹெடர் ஃபைல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டூல்ஸில் போய்ட்டு நியூ கெட், ஏன்னா நான் ஸ்பயர் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, ஏன்னா இப்போ எரர் பாருங்கள் 4 எரர்ஸ் வைப்பாங்க. நியூ கெட் பேக்கெட் மேனேஜர் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நியூ கெட் பேக்கெட் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து ப்ரௌஸில் போய்ட்டு spire.pdf ஸ்பயர் போட்டாலே வந்துடும் பாருங்கள். spire.pdf வந்து பாருங்கள். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ நெட்டில் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன். ஓகேவா. ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் உள்ளே இருக்கும். லைப்ரரி ஃபைல்ஸ் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸ் நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா. எல்லாமே டவுன்லோட் ஆகிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைட் கார்னில் பாருங்கள் பேக்கேஜ் ஒன் பை ஒன்னாக இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு இல்லையா. எஸ். ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ எரர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். எரர் 4 எரர் காமிக்குது. ஓகே 0 எரர்ஸ். ஸோ டிஃபால்ட்டாக அந்த நியூ இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸ்லாம் எடுத்துக்கிச்சு பேக்கேஜ் மூலமாக. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆல் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்னென்னா இன்றைக்கி நம்ம இன்புட் பிடிஎஃப் ஃபைல் கொடுக்கணும் இல்லையா, எம்டி ஃபோல்டர் கொடுக்க முடியாது இல்லையா. அதில் வந்து நான் அஜெண்டான்ற பிடிஎஃப் ஃபைல் நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்புட் பிடிஎஃப்பில் பிடிஎஃப் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து என்னுடைய பிடிஎஃப் ஃபைல் இது. ஓகே எல்லாம் மினிமைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அவுட்புட் PPTxல எதுவுமே இல்லை. ஓகே. இப்போ நான் கோட் வந்து ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆல் அப்படி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டீபக்கில் பில்டில் போய்ட்டு பில்ட் சொல்யூஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ பில்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. பில்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் ஆனக்கப்புறம் ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படின்னா டீபக்கில் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்துடலாம். ஓகே டீபக் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஓகே பேக் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்கறனால கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே கன்வெர்ட்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கன்வெர்ட்டட் அஜெண்டா பிடிஎஃப் டு அஜெண்டா PPTx. ஸோ பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே கன்வர்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட். நான் வந்து ஒரு சிங்கிள் ஃபைல் தான் நான் வந்து டெமோக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் இது மாதிரி மல்டிபிள் ஃபைல் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா. ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அவுட்புட் பாத்தில் பார்க்கலாம். தட் இஸ் PPTx ஃபைல் பாத்தில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அஜெண்டான்ற நேமில் புதுசாக க்ரியேட் ஆகிருப்பாருங்க. ஆயிருக்கா. எஸ். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா spire.pdf.net வந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் லைசன்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இது மாதிரி நிறையா ஃபைல் வந்து மல்டிபிள் பண்ணி PDF-ஐ PPTx-ஆ கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா. அவ்வளோதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.